ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் மொத்தம் 440 இருக்கு. அது முதல் 50 இடங்கள் இருக்கக்கூடிய கல்லூரி பற்றி ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான கல்லூரியான பிஹெச்இ ஐடெக். ஸோ இந்த கல்லூரியை பற்றி நம்ம முழுமையான தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பழைய மாணவர்களுக்கு தெரியும், தெரியாத மாணவர்களுக்காக சொல்கிறேன். பிஹெச்இ அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஒரு கல்லூரி ஞாபகம் வரும் இல்லையா? அந்த கல்லூரி இது கிடையாது, அது பிஹெச்இ சிடி, பிஹெச்இ காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அது பழைய கல்லூரி. இது 2014 ஆண்டு தொடங்கப்பட்ட இன்னொரு புது கல்லூரி. அதே மேனேஜ்மெண்ட் தான். இதோடைய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா பிஹெச்இ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், சுருக்கமா பிஹெச்இ ஐடெக்னு சொல்லுவோம். சரிங்களா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பிஹெச்இ சிடியை பத்தி நம்ம பார்க்க போறோம், பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த கல்லூரி பத்தின முழுமையான தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா வீடியோலும் நான் சொல்றதா இருந்தாலும் இந்த வீடியோ நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, இந்த கல்லூரி மட்டும் இல்ல, நம்ம சேனல்ல போடக்கூடிய எந்த கல்லூரியா இருந்தாலும் சரி, அதுல ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கல்லூரியை போய் நேரில் போய் பாருங்க. ஸோ கல்லூரியை பத்தின பார்க்கும்போது ஃப்ரண்ட் ஆஃபீஸை மட்டும் பார்த்து வந்துடாதீங்க, அந்த கல்லூரி முழுமையாக சுற்றி பாருங்க. முக்கியமா நீங்க என்ன கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ அந்த கோர்ஸ்க்குரிய ஃபேக்கல்டிஸ், ஃபெசிலிட்டிஸ், ஒர்க் ஷாப், லேப்லாம் இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்க. இது எல்லாம் உங்களுக்கு ஒத்து வந்துச்சு ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணாம வேணாமன்றதை பத்தி முடிவு பண்ணுங்க. சரியா? இந்த கல்லூரி மட்டும் இல்ல, எந்த கல்லூரியா இருந்தாலும் சரி, என்ன கோர்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல அட்மிஷன் ப்ராசஸிங்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்கிட்ட தாராளமாக கேட்கலாம். எப்படி அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கு ஸ்டூடெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கொஸ்டின் அனுப்பி வைங்க. நம்ம ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவல் சொல்லுவாங்க. சரியா? ஸோ பிஹெச்இ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூர், இந்த கல்லூரி பத்தி நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, பேசிக் டீடைல்ஸ், எப்படி ரீச் பண்றது, என்னென்ன கோர்சஸ் இருக்கு, என்னென்ன அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க, கீ ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரி பத்தி என்ன சொல்றாங்க, காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன, சேஃப் கட் ஆஃப் மார்க் என்ன, இப்படி அனைத்து தகவல்களும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் ஐக்கன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்க, ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ பேசிக் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியோட சுருக்கமான நேம் வந்து பிஹெச்இ ஐடெக். சரிங்களா? இதோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2377. இது வந்து 2014 ஆண்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2014 ஆண்டு தொடங்கப்பட்ட கல்லூரி. கடந்த வருடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் அட்டானமஸ் வாங்காம இருந்தாங்க. பட் இந்த வருடத்துல இருந்து பிரைவேட் அட்டானமஸ் கல்லூரி ஆயிடுச்சு. இந்த கல்லூரியோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது எப்படி ரீச் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்புறீங்க அப்படின்னா நீங்க காந்திபுரத்தை நோக்கி, அதாவது நார்த் ஈஸ்ட் சைடுல காந்திபுரம் ரோட்ல போங்க. அதுக்கப்புறம் அந்த ரோட்டை போயிட்டு இருக்கும் போதே நஞ்சப்பா ரோடு வரும். நஞ்சப்பா ரோட்ல இருந்து திரும்பி அவினாசி ரோட்ல மெர்ஜ் ஆயிருங்க. சரிங்களா? நேஷனல் ஹைவே 44. சரியா? ஸோ அந்த அவினாசி ரோட்ல ஒரு 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா நீலாம்பல் ஃபிளைஓவர் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். அது தாண்டோன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இந்த கல்லூரியை பார்ப்பீங்க. சரியா? ஸோ இந்த கல்லூரி வந்து ஓரளவுக்கு அங்கே எல்லாருக்குமே தெரியும். பிஹெச்இனாலே கோயம்புத்தூர்ல எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பிஹெச்இ வந்து இந்த கல்லூரி மட்டும் இல்ல, அவங்க வந்து மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க, பேராமெடிக்கல் சயின்சஸ் அதுக்குரிய காலேஜ் வச்சிருக்காங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. ஸோ பிஹெச்இனாலே கல்வி குழுமம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஓகே. ஸோ கோயம்புத்தூர் சிட்டி சென்டர்ல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ல இருக்கு. ஈரோடுல இருந்து 80 கிலோமீட்டர், சேலம்ல இருந்து 120 கிலோமீட்டர், சென்னையில இருந்து ஒரு 500 கிலோமீட்டர், மதுரையில இருந்து 230 கிலோமீட்டர், திருச்சியில இருந்து 200 கிலோமீட்டர், திருநெல்வேலியில இருந்து 330 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கல்லூரி இருக்கு. இதுல ஜாயின் பண்ணக்கூடிய நினைக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஊரை வச்சுட்டு உங்க வீட்டுல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை பாத்துக்கோங்க. சரியா? ஸோ இங்க என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்றதை பார்த்துக்கலாம். சிவில் இன்ஜினியரிங்ல ஒரு 60 சீட்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல 180 சீட்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல 60 சீட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல 120 சீட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்ல 60 சீட்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல 60 சீட்ஸ், பிடெக்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ்ல 60 சீட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் என்ஆர்எஃப் ரேங்கிங்ல 101ல இருந்து 150 ரேங்க்ல இருக்கு. என்பிஏ அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் சிவில், மெக்கானிக்கல், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ இந்த 5 கோர்ஸ்க்கு வந்து என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. நாக் அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் A+ இந்த கல்லூரி வாங்கியிருக்கு. சரிங்களா? ஸோ அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ் ஹாஸ் பெர்ஃபார்ம்டு வெரி ஸ்ட்ராங்லி அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப வந்து ஃபர்மா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என்ஆர்எஃப் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரி பத்தி என்ன சொல்றாங்கன்றதை பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பேசியஸ் பிளே கிரவுண்ட்ஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங்க்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எஃபெக்டிவ் டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. கேன்டீன் ஃபுட் வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. வெல் மெயின்டைன்டு, அதாவது கொஞ்சம் சின்ன ஏரியா இருந்தா கூட வெல் மெயின்டைன்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லா இருக்கு, அக்சசபிளாகவும் இருக்கு. அதே மாதிரி வந்து ஸ்டாஃப் வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க, எப்போதுமே ஹெல்ப் பண்றது ரெடியா இருக்காங்க. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நல்லா ப்ரொவைட் பண்றாங்க. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் லேர்னிங்
என்விரான்மெண்ட் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அது இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 31க்கும் அதிகமான கிளப்ஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல கலந்து கொள்ளலாம். அதே மாதிரி சானிடரி ஃபெசிலிட்டிஸ், ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப கிளீனாக இருக்கும். சரிங்களா? ஸோ என்னதான் நல்ல கல்லூரி இருந்தாலும் டிஸ்லைட்ஸ் இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கு. கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6:30க்கு மேலே நீங்கள் காலேஜ் கேம்பஸ்ல கூட அங்கிட்டு இங்கிட்டு போக முடியாது. ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருப்பாங்க. இது ஒரு வகைக்கு பாதுகாப்புன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ஒரு ஆசிய பேரண்டா, எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை, பட் நான் டியூஷன் சென்டர் வச்சிருக்கனால நம்மகிட்ட படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே நம்ம பிள்ளைங்க மாதிரி தானே. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ஆசிய பேரண்டா இது நல்ல விஷயம் சொல்லுவேன். பட் ஸ்டூடெண்ட்ஸ் சைட்ல இருந்து பார்க்கும்போது இது கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இதை வந்து கல்லூரி வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 8:30லேருந்து 4:45 வரைக்கும் கிளாஸஸ் நடக்கும். அதே மாதிரி கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி மற்ற காலேஜோட கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனும் வந்து இஷ்டத்துக்குலாம் போயிட்டு இருக்க முடியாது, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி கேம்பஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி சாட்டர்டே எப்போதுமே காலேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி வார்டன்ஸ் ஏதாவது லீவ் வாங்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு டிடிஎஸ் ப்ராசஸா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ப்ரொஃபசர்ஸ் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கராக இருக்காங்க, அதாவது தமிழ்ல பேசுறாங்கன்னா இன்னும் இங்கிலீஷ்ல பேசுனாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு இருக்கு, அதை கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்டடிஸை தாண்டி பிளேஸ்மெண்ட்ஸை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே ஒரு நியாயமான கோரிக்கை தான். ஸோ காலேஜ் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க நான் நம்புறேன். ஸோ கீ ஸ்ட்ரென்த்தை பார்த்துக்கலாம். ஸோ பிஹெச்டினாலே நல்லா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய கீ ஸ்ட்ரென்த் பாருங்களேன். ஸோ லைப்ரரி பொறுத்த வரைக்கும் 2 பிளாக்ல இருக்கு, 301, 302. கிட்டத்தட்ட வந்து 8869 ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்கு. 24,113 வால்யூம்ஸும், 77 பிரிண்டட் பீரியாடிக்கல்ஸும், 872 ஆன்லைன் இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வெல்னஸ் சென்டர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, இண்டிவிஜுவலா கவுன்சிலிங் கொடுக்குறது, குரூப் தெரப்பி, ஒர்க் ஷாப், இதெல்லாம் வந்து வெல்னஸ் சென்டர்ஸ்ல கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபியூச்சர் டிமாண்டட் கோர்சஸ்ல வந்து ஃபீல்ட்ஸ்ல வந்து ரிசர்ச் பண்றாங்க. என்னென்னு பாருங்க: மெட்டீரியல்ஸ் ப்ராசஸிங் அண்ட் டெஸ்டிங் லேபரட்டரி, ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் கம்ப்யூட்டேஷன், ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் லேபரட்டரி, வாட்டர் அண்ட் சானிடேஷன் லேப், பாலிமர் இன்ஜினியரிங் லேபரட்டரி, நானோ கிறிஸ்டல் டிசைன் அண்ட் அப்ளிகேஷன் லேப், சுருக்கமாக என்டால்னு சொல்றாங்க, ஃபங்க்ஷன்ஸ் மெட்டீரியல்ஸ் லேபரட்டரி, வேஸ்ட் வெலரைசேஷன் லேப். சரியா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டெக்னாலஜியில பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப பாராட்டத்தகுந்த விஷயம். சும்மா ரிசர்ச் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையும் வச்சுக்காம ஃபியூச்சர்ல என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வச்சிருக்காங்க, சந்தோஷம். ரிசர்ச் அவுட்புட்ஸை பொறுத்த வரைக்கும் 505 பப்ளிகேஷன்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 5 அகாடமிக் இயர்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 19 பேட்டன் ரைட்ஸ் கிராண்டட் ஆயிருக்கு, 41 பேட்டன் ரைட்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 கோடிக்கும் அதிகமான ஃபண்ட்ஸ் வந்து இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு 2014 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிக்கு இவ்வளவு ஃபண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி அகாடமியா கான்க்ளேவ் அப்படின்றது ஒரு நல்ல விஷயத்த பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸோட கனெக்ட் கொடுக்குறாங்க. இதனால வந்து நிறைய டாக்ஸ், அதாவது எக்ஸ்பர்ட் டாக்ஸ், நெட்வொர்க்கிங், ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே வந்து மாணவர்களுக்கு கிடைக்குது. இதனால மாணவர்களுக்கு வந்து நிறைய நாலேஜும் கனெக்ஷன்ஸ் கிடைக்குது. சரிங்களா? அதே மாதிரி 21க்கும் அதிகமான கம்பெனிஸோட இவங்க வந்து கொலாபரேஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட் போறதுக்காகட்டும், இன்டர்ன்ஷிப் இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பர்ட் அட்வைஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வசதியா இருக்கு. அந்த கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்என்டி எஜுடெக், ஏஎம்பிஆர்ஐ போபால், ஸ்ரீ ரெங்கா பாலிமர்ஸ் கரூர், கிரீன் எரா ரீசைக்ளர்ஸ், ஐஐடி பாலக்காட், ஏஎன்ஏ கன்சல்டிங் சர்வீஸ் யூகே, எஸ்ஏபி லேப்ஸ், இந்த மாதிரியான லீடிங் இண்டஸ்ட்ரியல் லீடிங் ஜெயின்ஸ்லாம் இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி வேற என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்க்கலாம். பிஹெச்டி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் அகாடமிக் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. டாப் ரேங்கிங் நான் அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜா கடந்த வருடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதே மாதிரி கிட்டத்தட்ட 40 ஏக்கர்ல கேம்பஸ் இருக்கு பாத்தீங்களா. இவங்க ஜிஆர்ஐ ஐசிஏ இவங்க தான் வந்து கிரீன் கேம்பஸ் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதுல 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அதே மாதிரி பாஸ் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் மாதிரியான இதுல இருந்து ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா வேரி ஐடி டிபார்ட்மெண்ட் வைஸா 89.52ல இருந்து 97.547% வந்து பாஸ் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு 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 பெர்ஃபார்மன்ஸ் தான். ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட் ரேஷியோ வந்து 1:15. அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கு இந்த இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய 73 ஃபேக்கல்டிஸ் வந்து பிஹெச்டி வாங்கியிருக்காங்க. சரியா? ஸோ கல்லூரி கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் 86,000 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு 96,000 வரைக்கும் வருது. சில கோர்ஸஸ்க்கு வந்து 86,000, மற்ற எல்லா கோர்ஸஸ்க்கு வந்து 91,000 வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் 1,26,000 வாங்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட் வந்து 90% வாங்கியிருக்காங்க. சிவில்ல பாருங்களேன் 40 பேர், சிஎஸ்சியில் 54 பேர், இசியில் 47 பேர், ட்ரிபிள்இல 52 பேர்,
மெக்கானிக்கல்ல 53 பேர். ஸோ இதெல்லாம் உங்க பிளேஸ் ஆயிருக்காங்க. சரியா? அதே மாதிரி சேலரி பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் வந்து 41.13 லேக் per annum, மீடியம் வந்து 7.50, கிரேட்டஸ்ட் மீடியம் சேலரி. சரிங்களா? ஸோ சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? மெயின் சேலரியை பொறுத்த வரைக்கும் 10.43 லேக் per annum வாங்குறாங்க. பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஐடி அண்ட் கோர் இதுல வந்து 85%, ஐடி சர்வீஸ்ல வந்து 11%, கன்சல்டன்சி பொறுத்த வரைக்கும் 4% வாங்கியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே அவங்க ஒன்றும் ப்ராடக்ட் சைடும் கோர் சைடும் தான் போகணும். அந்த வகையில் இந்த கல்லூரி சூப்பர்வா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஹெச்டி கல்லூரி இல்லையா, கேட்க வேணும். ஸோ சேஃப் கட் ஆஃப் மார்க் சிஎஸ்சிக்கு பார்த்தலாம். ஓசிக்கு 197, பிசிக்கு 195, பிசிஎம்க்கு 195, எம்பிசிக்கு 194, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 182, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 171. ஸோ சூப்பர் கட் ஆஃப் இருந்தால் மட்டும்தான் இந்த கல்லூரியில் நீங்க போக முடியும். உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். கடந்த வருடம் அதிகமான வேகத்துல ஃபில்அப் ஆன கல்லூரி வந்து இது பிஹெச்டி சிடிவே, அதாவது பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்குல்ல, அதை விட வேகமா இந்த கல்லூரியில் சீட்ஸ் வந்து ஃபில்அப் ஆச்சா இருக்கு. நிறைய ரீசன் இருக்கு. ஏன்னா பிஹெச்டி சீட்டை பொறுத்த வரைக்கும் கோர்சஸும் கூட அதே மாதிரி நிறைய வந்து மாணவர்கள் விரும்பாத கோர்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ அதன் மூலமா வந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் ஸ்லோவா ஃபில்அப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஃபில்டு ஒரு காலேஜா இது இருக்கு. ஸோ நீ உங்களோட கட் ஆஃப் மார்க் 190க்கு மேல இருக்கு, நல்ல அஃபோர்டபுள், ஃபீஸ் அஃபோர்டபுல்லா இருக்கணும், பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கணும், அகாடமிக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இந்த கல்லூரி நல்ல சாய்ஸ் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ நாம சொன்ன டீட்டெயிலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ வச்சு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.